அவிச்ச முட்டையில் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து வர்ற ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்ட்டில் பாயில்டு எக் ரைஸ் எப்படி செம்மையாக செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிட்ட முட்டை எடுத்து நல்லா பாயில் பண்ணி அது மேலே உள்ள ஓடெல்லாம் உரிச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த ஒரு முட்டையை 4 கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்ல இஷ்டமா இருக்கோ அந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ் மட்டும் இல்லை, நைட்டு டின்னரா கூட செய்யலாம், இல்லைன்னா மதியானம் லஞ்சு கூட செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி இப்போ இதை எடுத்து ஓரமா வச்சிடலாம். அடுத்ததா ஒரு அகலமான கடாயா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமா கிராம்பு, பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை நல்ல ஸ்லைஸா கட் பண்ணிக்கணும். அதை எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 3 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து பொடிசா கட் பண்ணி அதையும் இதுல போட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போற வரைக்கும் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, நான் சொன்ன மாதிரி வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 3 கிட்ட மீடியம் சைஸ் அளவுல தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். பெரிய தக்காளி பழமா இருந்தா 2 சேர்த்துக்கோங்க. அதை நல்லா பொடிசா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு. அடுத்து இது நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு அந்த வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, சூப்பரா நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு. தக்காளி இருக்கிற இடம் தெரியாம நல்லா வதங்கி வந்துடணும். அந்த அளவுக்கு இதை வதக்கி விட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த டைம்ல இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, அந்த கிரேவில இருந்து நல்ல சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைய இந்த கிரேவில போட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்கி விட தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு நம்ம ஆற வச்சிருக்கிற சாப்பாடை அதுல போட்டுடலாம். இந்த ரைஸ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே குக் பண்ணி நான் ஒரு பிளேட்ல போட்டு நல்லா ஆற வச்சிருக்கேன், பசங்களுக்கு கொடுத்து விடுறதுக்காண்டி. உங்ககிட்ட மிஞ்சின சாதம் இருந்தா கூட இந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிரேவில போட்டு அந்த சாதத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்பவுமே நம்ம முட்டை பொரிச்சு அதுலதான் நம்ம செய்வோம். இந்த மாதிரி பாயில் பண்ணி அதுல எக் ரைஸ் செஞ்சு பாருங்க, சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா நீங்க திரும்ப திரும்ப செய்வீங்க. அடுத்ததா கொஞ்சமா கொத்தமல்லி இலை அது மேல தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்து வர்றதா இருந்தா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. ரொம்ப சிம்பிளா சூப்பரான டேஸ்ட்ல எக் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். மதியானம் லஞ்சுக்கா இருக்கட்டும், இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸ்ல கொடுத்து வர்றதா இருக்கட்டும், எதுக்கா இருந்தாலும் நீங்க சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இப்ப வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த எக் ரைஸுக்கு பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு குட்டி கடாய் இல்லைன்னா எக் ரைஸ் செய்ய போற கடாயை எடுத்துக்கோங்க. அதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வறுத்து வர வரைக்கும் இதை நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கும் போது அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் வறுக்கணும். ரொம்ப கரிஞ்சு போயிடுச்சுன்னா உங்களுக்கு கடுத்த மாதிரி ஸ்மெல் வந்துடும். அதனால அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அதுல இருந்து வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு ஒரு தட்டுல கொட்டிட்டு நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா அதே பேன்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் இன்னைக்கு ஒரு 2 கிட்ட முட்டை எடுத்து இதுல சேர்த்துக்க போறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவையோ அந்த அளவுக்கு முட்டை நீங்க சேர்த்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் கிட்ட தாராளமா சாப்பிடலாம். முட்டையை உடைச்சு இதுல ஊத்தியாச்சு. அடுத்ததா இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு முட்டையை ஓரளவுக்கு நல்லா உடைச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பண்ணி விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கழிச்ச பிறகு இதை மறுபடியும் கிளறி விடுங்க. அப்பதான் நல்லா உதிரியா பாப்கார்ன் மாதிரி
நமக்கு முட்டை நல்லா பொரிஞ்சு கிடைக்கும். இப்போ பாருங்க சூப்பரா முட்டை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கரலாம். அடுத்ததா அதே கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது அடுத்ததா ஒரு 3 கிட்ட பூண்டு பல் எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு 2 கிட்ட பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். பாருங்க சூப்பரா இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. கண்ணாடி பதத்துக்கு வந்தா போதும், அதோட கலர் மாற வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு இது நல்லா வதக்கி விட்ட பிறகு இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்து வச்சிருக்கிற முட்டை எடுத்து இதுல சேர்த்துக்கரலாம். இப்போ இந்த முட்டையை அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இது நல்லா வறுத்து விட்ட பிறகு நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வேக வச்சு அதில் உள்ள தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அந்த ரைஸை இதுல சேர்த்துக்கோங்க. நீங்க பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக வேற எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாதமும் அந்த முட்டை கூட ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்த பிறகு கடைசியா இதுல ஃபர்ஸ்ட் அரைச்ச மசாலா இருக்கு பாத்தீங்களா, அந்த மசாலாவை எடுத்து இதுல சேர்த்துக்கரலாம். அப்பப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போடுங்க, அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ இந்த மசாலாவும் அந்த ரைஸ் கூட ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த மசாலாவோட ஃபிளேவர் அந்த எக் ரைஸ்ல. பாருங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க சுட சுட சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல எக் ரைஸ் ரெடி. செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா சூப்பரான டேஸ்ட்ல எக் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். வழக்கமா ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு பாருங்க, சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் டொங்கின்னு தட்டி விட்டுருங்க. இப்ப வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த சூப்பரான டேஸ்டான எக் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு 1/4 கைப்பிடி அளவுக்கு மட்டும் மல்லி இலை எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா காரத்துக்காண்டி 2 பச்சை மிளகாய், மல்லி இலை எவ்வளவு சேர்த்தீங்களோ அதே அளவுக்கு புதினா இலை சேர்த்து இது எல்லாத்தையும் போட்டு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் இன்னைக்கு ஒரு 3 கிட்ட முட்டை எடுத்து இதுல உடைச்சு ஊத்த போறேன். அடுத்ததான் இந்த முட்டை மேலேயே உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் எதுவுமே பண்ணி விடாம ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது நல்ல பாப்கார்ன் மாதிரி நமக்கு நல்லா பொரிஞ்சு கிடைச்சிரும். இந்த அளவுக்கு இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சிடலாம். அடுத்ததா அதே கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமா எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா அது கூடவே ஒரு 3 பல் கிட்ட பூண்டு எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினா பேஸ்ட் இதுல சேர்த்துக்கரலாம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதையும் அலசி இதுல சேர்த்துக்கரலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிடலாம். நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா செட் ஆயிட்டு இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரா இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இருக்கும். இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பொரிச்சு வச்சிருக்கிற முட்டை எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து வேக வச்சு வடிச்சு வச்சிருக்கேன். வடிச்ச பிறகு அப்படியே போட்டக்கூடாது. ஒரு தட்டில் கொட்டி ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஆற விட்ட பிறகு இதுல சேர்த்துக்கறணும். இப்போ இது எல்லாமே அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா உதிரியா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. சூப்பரா கலர்ஃபுல்லா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் உங்களுக்கு தேவையான கொஞ்சமா நெய்யும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.